ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறது பள்ளியிலும் கலைத்திட்டத்திலும் பாலின பொறுப்புகளை ஒருங்கிணைத்தல். அதாவது ஆண் பெண் இந்த விதமான பாகுபாடு இல்லாமல் ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நாகராஜன் ஆத்தர் புக்கிலேருந்து தான் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டரில் வர ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இது. இது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. கலைத்திட்டம் அப்படிங்கிறது என்ன? கரிக்குலம் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பிஎட் படிக்கிறோன்னா பிஎடுக்கான சிலபஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம கலைத்திட்டம் அப்படின்றோம். அந்த கரிக்குலமில் என்னெல்லாம் கொண்டு வரலாம், எந்த மாதிரியான கொண்டு வரலாம் அப்படின்றது சொல்லப்படுறது தான். கரிக்குலமில் டிஸ்கிரிமினேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்கள மதிக்கணும் அப்படின்னும், டிரான்ஸ்ஜெண்டரை மதிக்கணும் அப்படின்னும், இது எல்லாமே கலை திட்டத்தில் கொண்டு வரணும். யாரையுமே இன்சல்ட் பண்ணாமல் ஆண் பெண் மாணவ மாணவியர் எல்லாருமே சமம் அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும். பள்ளிக்கூடம் அப்படின்ற அமைப்பில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கே தெரியும். நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூலில் யாரெல்லாம் இருப்பாங்க? பிரின்சிபல் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஸ்வீப்பர்ஸ் இருப்பாங்க, வாட்ச்மேனு, பியூனு எல்லாருமே இருப்பாங்க. அப்போது இவங்களை எல்லாருமே பிரித்து பார்க்காம, இப்போ பிரின்சிபல் அப்படின்னா ஆண் பெண் அந்த மாதிரி இல்லாமல் ஜென்ரலாக சொல்கிறது. டீச்சர்ஸ் அப்படின்னா ஆண் வித் பெண் பாகுபதம் காட்டாமல் ஜென்ரலாக டீச்சர்ஸ் அப்படின்றது சொல்கிறது. அப்புறம் ஆக்டர்ஸு, புலவர்ஸு, கவிஞர்கள் இருக்காங்கள்ல, இவங்களெல்லாம் கூட கவிஞர் அப்படின்னா அது பெண் கவிஞரா ஆண் கவிஞரா அப்படின்னு சொல்லாமல் கவிஞர்கள், நடிகர்கள் அப்படின்னு காமனாக ஒரு வார்த்தை சொல்கிறது. உங்களுடைய புக்கில் கூட கொடுத்துருக்காங்க. பிரின்சிபால், ஸ்கூல் அசிஸ்டன்ட், டிரைவர், குக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பெண்கள் தகுதி மற்றும் அவங்களுடைய விதிகளுடைய அடிப்படையில் எந்த ஒரு பாடப்பிரிவிலும் சேர்க்கலாம். சில ஸ்கூல்ஸில் மரைன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த மரைன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே பாய்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க. கேர்ள்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த இடத்துல சீட் இல்லை. அப்போது விருப்பம் இருந்தால் மரைனுக்கும் அவங்க படிக்கலாம், மரைனில் வேலை செய்யலாம். இந்த மாதிரி கரிக்குலமில் பெண்களுக்கும் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி அமைக்கணும். அதே மாதிரி செவிலியர் படிப்பு, பொதுவாகவே நர்ஸு அப்படின்னு சொன்னால் பெண்கள் தான் நிறைய படிப்பாங்க, ஆண்கள் கம்மி படிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பர்சன்டேஜ் லெவல் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி விருப்பம் இருந்தால் ஆணோ பெண்ணோ அவங்க விருப்பப்படி எந்த படிப்பு வேணாலும் படிக்கலாம். அதே மாதிரி சதுரங்க விளையாட்டு, பூப்பந்து விளையாட்டு, இந்த மாதிரி விளையாட்டுகளில் பொதுவாக பார்க்கும் பொழுது ஆண்கள் தான் பண்ணுவாங்க. பெண்களுக்கும் இடம் கொடுக்கணும். பெண்களுக்கும் விருப்பம் இருந்தால் அதில் அவங்க செய்யலாம். ஃபீல்டு ட்ரிப்பு போகிறது, அந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஆண்டு மலர் தயாரிப்பாங்கல்ல, ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் அவங்க அந்த சாதனை பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூலு காலேஜ்லேருந்து, அது எல்லாமே ஆண் பெண் 2 பேருமே செய்கிறதுக்கு அலோ பண்ணுறது. நம்மளுடைய பாலின மரபுகள், அதாவது ட்ரெடிஷ்னலாக நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இல்லையா, அந்த ரூல்ஸை நம்ம மதிக்கணும். அதனால தான் இந்த புதிய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு பேரண்ட்ஸும் ஒத்துழைக்கணும். அதாவது நம்ம ஒரு கரிக்குலமில் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேஞ்ச் பண்ணுற கரிக்குலத்துக்கு பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது ஸ்கூலோடு நிற்கிறது இல்லை, அதோட வீட்டுக்கும் வரும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்கூல்ஸ்க்கும் லிங்க் இருக்கிறதுனால பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இதே மாதிரி சமூக பணிகளில் துப்புரவு வேலை செய்கிறாங்க இல்லையா, இவங்களே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் கூட காலையில் எல்லாருக்குமே தெரியும், அந்த டீனேஜ் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி தெரியும். ஏன்னா காலையில் முனிசிபலில் இருந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா பெண்கள் தான் க்ளீன் பண்ணுறது, அந்த குப்பையை கொண்டு போய் போடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஆண்கள் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஆண்கள் வந்தாலுமே அவங்க டிரைவராக அந்த மாதிரி தான் வருவாங்களே வழிய, க்ளீன் பண்ணுறது எல்லாமே அந்த பெண்கள் தான் பண்ணுவாங்க. ஏன் ஆண்கள் கூட பண்ணலாம் இல்லையா? ஆண்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற வேலையை ஆண்களும் பண்ணலாம், பெண்களால் பண்ண முடியுன்ற வேலையை பெண்களால் கூட பண்ணலாம். நம்மளுடைய கலைத்திட்ட நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற கடமையும் நமக்கு இருக்குது.
அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆசிரியர் குழுவில இருக்கிற வளங்களுடைய அடிப்படையில எல்லாத்தையும் ஒன்று திரண்டி கூட்டுறவு முறையில நம்ம செயல்படுத்தலாம். இது மாரி நம்ம செய்யும் பொழுது, அந்த பாலின வேறுபாடு கலையும். ஒரு சில விஷயங்கள் வந்து பெண்கள் செய்யணும் ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்க செய்யலாம். ஆண்கள் செய்ய முடியும் அவங்களால அப்படின்னும் பொழுது, அது ஆண்கள் கூட செய்யலாம். ஒரு சில விஷயங்கள வந்து எதிர்ப்பு காட்டுறது இல்ல. ஒரு சிலதுல வந்து பெண்களுக்கு சம உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, ஒரு சில விஷயங்கள்ல வந்து அத ஏத்துக்கிறாங்க. எப்படின்னா, என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாரி டீம்ல கேர்ல்ஸ் டீம்ன்னு தனியா இருக்கும். பாய்ஸ் டீம்ன்னு தனியா இருக்கும். அந்த மாரி இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள யாருமே எதிர்த்தெல்லாம் பேசுறதில்ல. அதுக்கான குரலும் குடுக்கறதில்ல. இதுவரைக்கும் நம்ம பார்த்த டாபிக் வந்து ஸ்கூல்ஸ்ல கலைத்திட்டத்திலேயே பாலின பொறுப்புகளை எப்படி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது, இன்டிகிரேஷன் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ் இன் ஸ்கூல் அண்டு கரிக்குலமில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்.